அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை பூனை மீசை. இந்த பூவின் நிறம் வெள்ளையாக பூனையின் மீசை எவ்வாறு உள்ளதோ அதுபோல் உள்ளதால் இந்த மூலிகையை பூனை மீசை என்றும் அழைக்கின்றார்கள். இந்த மூலிகை பார்ப்பதற்கு திருநீற்று பச்சிலை மூலிகை போலவே இருக்கும். பூனை மீசையின் இலையை பறித்து வந்து அதனை நன்கு கழுவி மண் சட்டி அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு நன்றாக கொதிக்கும் போது பூனை மீசையின் இலையை போட்டு வற்ற சுண்டக்காய்ச்சி வடிகட்டி குடித்து வர சிறுநீரக கற்களை கரைக்கும், அதாவது கிட்னி ஸ்டோன். இந்த முறையை பயன்படுத்துபவர் இத்துடன் சிறுகன் பீளை, பெருநெரிஞ்சில், சிறுநெரிஞ்சில், மூக்கிரட்டை, வாழைத்தண்டு, வாழைக்கிழங்கு இவற்றை போட்டு கசாயம் தயார் செய்து குடிப்பது மிகவும் நல்லது. மேலும் மிக விரைவில் கிட்னி ஸ்டோனை கரைக்கும். பூனை மீசையின் இலையை கைப்பிடி அளவு பறித்து வந்து அதனை நன்கு கழுவி மண் சட்டி அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு வற்ற சுண்டக்காய்ச்சி வடிகட்டி குடித்து வர உடலில் கெட்ட கொழுப்புகளை குறைத்து உடல் எடை குறைக்கும். மேலும் உடல் எடை குறைக்க முக்கிய பங்கினை வகிக்கின்றது. பூனை மீசையின் இலையும் ஆவாரை பூவும் சேர்த்து கசாயமாக வைத்து குடித்து வர உடல் ஆரோக்கியமாகவும் உடல் பொன்னிறவாகவும் மாறும் என்பது சித்தர்களின் வாக்கு. பூனை மீசை இலையும் மூக்கிரட்டை இலை சேர்த்து கசாயமாக குடித்து வர யூரின் கிரியேட்டிங் அளவை சமன் செய்யும். சிறுநீரக சம்பந்தமான கோளாறு உள்ளவர்கள் இந்த இலையை மண் சட்டி அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு கசாயமாக வடிகட்டி குடித்து வர சிறுநீரக சம்பந்தமான கோளாறுகளை விரைவில் சரி செய்யும். மேலும் செயலற்ற நிலையில் உள்ள சிறுநீரகத்தையும் சரி செய்யும் அற்புத மூலிகையாக இந்த பூனை மீசையை பண்டிதர்கள் என்ற வைத்தியர்கள் பெரும் அளவில் பயன்படுத்தி வருகின்றார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. பித்தப்பை கல், கல்லீரல் கல் பிரச்சனைகள் உள்ளவர்கள் இந்த பூனை மீசையின் இலையை பறித்து வந்து நன்றாக மண் சட்டியில் போட்டு வற்ற சுண்டக்காய்ச்சி வடிகட்டி குடித்து வர பித்தப்பை, கல்லீரல் பிரச்சனைகள், இதயம் சம்பந்தமான வியாதிகள் வரவிடாமல் தடுக்கும் அற்புத சக்தி வாய்ந்த மூலிகைதான் இந்த பூனை மீசை. மேலும் நோய் எதிர்ப்பு சக்திக்கு மிகவும் சிறந்த மூலிகையாக திகழ்ந்து வருகின்றது. பூனை மீசை இலையுடன் ஆவாரம்பூ சேர்த்து கசாயமாக குடித்து வர சர்க்கரை வியாதியை படிப்படியாக கட்டுப்பாட்டில் கொண்டு வரும். அடுத்து வரும் பதிவினில் பூனை காளி வித்து, அதாவது பூனைக்காளி என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நம.